ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல கிறிஸ்பியான அண்ட் டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான பனானா ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நேந்திரம் பழம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இதை வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி வந்து நேந்திரம் பழத்தில் தான் பண்ணணும். மற்ற பழத்தில் பண்ணினீங்கன்னா ரொம்ப குழைவாயிரும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது. இப்போ இதை நம்ம உரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், பழத்தை உளிச்சு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு பீஸ் போட்டுடலாம். இந்த கட் பண்ண பழத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்டஃபிங் ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் எடுத்துகிட்டு லைட்டாக ஹோல் போட்டுடலாம். இந்த மாதிரி நைஃப்பில் ரொம்ப ஆழமாக போடணுங்கிற அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு நம்ம தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ இந்த அளவுக்கு போட்டுட்டு இதே மாதிரி நான் எல்லா பீஸையும் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஹோல் போட்டாச்சு. 2 சைடு போட முடிஞ்சால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சைடு போட்டால் போதும். உங்களுக்கு இன்கேஸ் நேந்திரம் பழம் கிடைக்கல அப்படின்னா க்ரீன் கலர் பனானா மோரேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் பச்சையாக வாங்கி நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதே மாதிரி மெத்தடில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் மெல்ட் ஆனதும் பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் லைட்டாக மெல்ட் ஆனதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கூடவே வந்து நம்ம இப்போ ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஸ்டஃபிங் ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். தண்ணி மாதிரி கலந்து வச்சிட்டோம்னா நம்ம கோட் பண்ணுறதுக்காக தான் இது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வாட்டரியாக கலந்து வச்சு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றணும். இப்போ இன்னொன்னே உடைச்சிக்கிறேன். ஒன்று வந்து பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு பிரெட் கிராம்ஸ் நமக்கு தேவை. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பனானாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் எல்லா பீஸ்லேயுமே ஸ்டஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்டஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதை எடுத்து இந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுடலாம். இதில் ஒரு கோட்டிங், அதிலிருந்து எடுத்து எக்கில் போட்டுடலாம். அகெயின் வந்து எக்கிலேருந்து எடுத்துட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ பிரெட் கிராம்ஸ்லேருந்து எடுத்துட்டு அகெயின் வந்து நம்ம மறுபடியும் எக்கில் போட்டுடலாம். 2 கோட்டிங் வரணுங்கிறதுக்காக இப்படி போடுறோம்.
எக்கில் திரும்ப போட்டுட்டு அடுத்தது மறுபடியும் பிரெட் கிராம்ஸில் எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு நல்ல கோட்டிங் கிடைக்கும். இப்போது இதிலிருந்து எடுத்து அகைன் வந்து பிரெட் கிராம்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், கோட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் எல்லா பீஸையும் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லா பனானா பீஸையும் நான் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, மீடியமில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் பீஸை போட்டுறேன். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நம்மளோட பனானா ஸ்நாக் ரெடி. இதே மாதிரி நான் அடுத்தடுத்த பீஸையும் போட்டுக்கிறேன். இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்பியான பனானா ரோலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.